வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீக்கான நியூஸ் மண்டே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நியூஸஸ் கிடையாது. செஃபோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் தான் இருக்கு. மதியம் 1 மணிக்கு செஃபோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. 9:30 மணிக்கு யுஎஸ் உடைய ஃபெட் ஸ்பீச் இருக்கு. ஓகே, இந்த வீக்லியும் நிறைய ஹிடன் ஸ்பீச்சஸ் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் நல்ல ஒரு மூமெண்ட்டை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ செவ்வாய்க்கிழமை பொறுத்த வரைக்கும் ஜப்பானுடைய நியூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் யுஎஸ் உடைய ஐஎஸ்எம் சர்வீஸ் பிஎம்ஐ, அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு ஃபெட் ஸ்பீச்சும் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெனஸ்டே வந்து இன்வென்ட்ரி இருக்குது. காலையில் ஏர்லி மார்னிங் 2 o'clock ஃபெட்டுடைய ஸ்பீச் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுடைய ஜிடிபி இருக்குது. தென் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் உடைய ஃபெட் டெஸ்டிஃபைஸ் எல்லாம் ஒன்று தான். ஸோ அடுத்த வாரம் நமக்கு பார்த்தீங்கன்னா வருகிற வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ அதை சார்ந்து நியூஸஸ் இனிமேல் அதிகமாக வரும். தென் கேடுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அதோடைய ப்ரெஸ் மீட் இருக்குது. 9 மணிக்கு இன்வென்ட்ரி இருக்குது. வியாழக்கிழமை பார்த்தோம் அப்படின்னோம்னா இசிபி யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. அண்ட் ஆஸ்திரேலியாவுடைய பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் 2 நியூஸ் நமக்கு வந்து புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இருக்குது. யுஎஸ்ஓடைய ஸ்பீச்சஸ் வந்து திங்கக்கிழமையும் இருக்குது, செவ்வாய்க்கிழமையும் இருக்குது, புதன்கிழமையும் இருக்குது, தென் வியாழக்கிழமையும் இருக்குது, வெள்ளிக்கிழமை நான் ஃபார்ம் பேரோல் என்எஃப்பி அப்படிங்கக்கூடிய நான் ஃபார்ம் பேரோல் இருக்குது. ஓகேங்களா. ஃப்ரைடே வந்து கேடோடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் இருக்குது. இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து நியூஸஸ். இது வந்து நான் டெலகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபெட்டோடைய நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்ச்சில் இருக்கக்கூடிய 20ஆம் தேதி நமக்கு இருக்குது. ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து இன்டர்மீடியேட்டாக இருக்கக்கூடிய நியூஸஸும் நமக்கு இதில் இருக்குது. இது வந்து நான் டெலகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மண்டே மார்னிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஎக்ஸோடைய சார்ட். ஸோ டிஎக்ஸ்ஐ பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம எதிர்பார்த்துருந்த ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் வந்து நெகட்டிவாக வந்தனால இது டிஎக்ஸ்ஐக்கு ஒரு சின்ன ஃபால் நமக்கு கொடுத்துருந்தது. ஓகே, ஸோ இன்னும் அந்த சப்போர்ட் லெவலில் தான் மார்க்கெட் இருக்கு. அதை தாண்டி மார்க்கெட் இன்னும் கீழே விழுகலை. ஸோ இந்த இடம் நமக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் இந்த கேண்டில் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த கேண்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில் இந்த கேண்டில். ஸோ இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் எடுத்துட்டு இப்படி மேலே போகணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மொத்த மூவ்மெண்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 5 கேண்டிலில் நமக்கு ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் ட்ராப் இருந்தாலும் அதுக்கப்புறம் மார்க்கெட் ரைஸ் ஆச்சு, திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து மேலே இருக்கக்கூடிய 104.4 ஓகே 20 ஸ்வீப் ஆகிடுக்கு. அதை பற்றி நம்ம பார்ப்போம். கீழே பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த சப்போர்ட் லெவல். ஸோ இந்த சப்போர்ட் லெவல் நமக்கு பிரேக் ஆகணும் 103.40 அப்படின்னு வச்சுக்கலாம். இது உடைச்சா டிஎக்ஸ்ஐ வந்து நமக்கு 102.50 நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்கும் இந்த ஏரியா. ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாவுக்கு வரும்பொழுது தான் நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். பட் ட்ரெண்ட் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட்ல வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. இது ஒரு கரெக்ஷன் மார்க்கெட் தான். மார்க்கெட் டேக் ஆஃப் ஆகல. ஒரு ரேஞ்ச் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கும் இந்த சப்போர்ட் ரேஞ்சுக்குள்ளேயும் மார்க்கெட் வந்து மாட்டிட்டு இருக்கு. ஓகேங்களா. இது வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட். ஸோ ப்ரைஸ் வந்து கீழே நமக்கு உடைச்சா தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து செல்லுக்குள்ளே போக முடியும். டிஎக்ஸ்ஒய் வீக் ஆயிடுச்சு, கீழே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டுக்காக மார்க்கெட் வருதுன்னு சொல்லலாம். மார்க்கெட் இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. ஐ மீன் ரேஞ்ச் மார்க்கெட்டாக மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் மார்க்கெட்டில் நம்ம ஏதாவது ஒரு சைடு பிரேக் ஆகாமல் நம்ம டிசிஷன் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது நமக்கு சாதகமாக இருக்காது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபார்ம் பேரோலில் கண்டிப்பாக ஹை ஆர் லோ பிரேக் அவுட் கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா. ஸோ எய்தர் ஹை ஆர் லோ கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகும். மேக்ஸிமம்
ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து மேலே இருக்கக்கூடிய 105.50 அந்த லெவலுக்கு மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகிடும். இதே நம்ம ஒரு 4 ஹவர் சார்ட்டில் போய் பார்த்தோம். ஸோ 4 ஹவரில் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சேம் ஒரு ரேஞ்சாக ட்ரெண்டிங் மாதிரி இல்லாமல் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் ஃபேஸாக மார்க்கெட்டில் இருக்குது. நான் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இப்படி வரைகிறேன். ஓகே, ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆன மார்க்கெட் திருப்பி ஒரு ரைஸ் கொடுத்துட்டு திருப்பி ஒரு ஃபால் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து இப்போ ரைஸ் ஆகி நிற்குது. இந்த ஹைக் மேலே லைட்டாக ஸ்வீப் ஆகிட்டு இருக்கு. அதாவது 104.20க்கு மேலே என்ன பண்ணுச்சு அப்படின்னா லைட்டாக ஸ்வீப் ஆகிட்டு கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் இந்த இடத்துல இது வந்து சப்போர்ட் எடுக்கும் பட்சத்தில் திருப்பி DXY மேலே போக சான்சஸ் உண்டு. இல்லைங்க, பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லோ பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த இடத்துலயே நமக்கு கரெக்ஷன் கிடைச்சி மார்க்கெட் வந்து செல் ஆகவும் நமக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டிசிஷன் எடுத்தோம்னா தவறாக இருக்கும். ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் எய்தர் பாட்டம் பிரேக் ஆகுதா இல்லை இங்கே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் கரன்சி ஸ்பேர்க்குள்ள நம்ம உள்ள போகணும். ஸோ நெக்ஸ்ட் ஈரோ யூஎஸ்டி. ஸோ ஈரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராப் ஆகி மார்க்கெட் ரைஸ் ஆகி ரெசிஸ்டன்ஸ்க்கு போன மார்க்கெட் கீழே செல் ஆக்டிவேட் ஆகாமல் மார்க்கெட் வந்து அப்படியே சைட்வேஸில் இருக்குது. ஒரு 4 ஹவர் சார்ட்டில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடம் எதிர்பார்த்துருந்தோம். ஸோ இந்த லோ பிரேக் ஆனதுக்கப்புறம் நமக்கு கரெக்ஷன் வந்தால் பரவாயில்லன்னு எதிர்பார்த்துருந்தோம். பட் மார்க்கெட் நடக்கலை. ஸோ இதை எடுத்துடலாம். ஸோ இப்போ மார்க்கெட்டில் என்ன மாதிரி ஒரு சினாரியோஸ் நமக்கு இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த சப்போர்ட் லெவல் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சப்போர்ட் லெவல் அண்ட் தென் இங்கே வரைஞ்சிருப்பேன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனில் மார்க்கெட் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ எய்தர் நமக்கு வந்து மேலே பிரேக் ஆனாலும் ரீடெஸ்ட் ஆகி மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் இந்த ஹைஸ் எல்லாம் பிரேக் பண்ணும். இல்லைன்னா சும்மா ஃபேக் பிரேக்காக மார்க்கெட் கொடுத்துட்டு கீழே வரதுக்கும் சான்சஸ் உண்டு. கீழே இது வந்து டபுள் பாட்டமாக நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கலாம். பட் மல்டிபிள் சப்போர்ட்ஸ் இந்த மார்க்கெட்டில் நிறையா இருக்குது. தொடர்ச்சியாக நீங்கள் இங்கே பார்க்கலாம். இங்கே சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் மேலே போச்சு. நெக்ஸ்ட் சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் மீடியமாக போயிருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் எடுத்துட்டு அதை விட கம்மியாக போயிட்டு இப்போ தான் நமக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்கு. பட் ப்ரைஸ் இங்கே வந்து இங்கே எடுத்தால் கூட மேலே இருக்கக்கூடிய இந்த லெவல் இந்த பாயிண்ட் இப்படி உடையாம நம்ம இந்த மார்க்கெட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னோம்னா நம்ம இந்த மார்க்கெட் ட்ராப்ல நல்லாவே மாட்டிக்குவோம். ஸோ மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த மார்க்கெட்டும் இருக்குது. ஸோ ப்ரைஸ் மேலே போனால் கூட வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்ஷன் வந்தால் தான். சரி, ப்ரைஸ் கீழே வருது அப்படின்னா இந்த இடத்துல பை பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. பை எடுக்கிறதுங்கிறது இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சர் வந்தால் மட்டும் எடுப்போம். இல்லை ப்ரைஸ் வந்து கீழே உடைக்கிறான் அப்படின்னா நல்ல க்ளோஸ் கீழே கொடுத்ததுக்கப்புறம் நம்ம செல் போனோம் அப்படின்னம்னா நமக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் ப்ரைஸ் வந்து கீழே வர்றதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது இந்த மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா இட்ஸ் எ ரேஞ்ச் மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் நம்ம எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க வேணாம். ஸோ ஈரோஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ரேஞ்சில் இருக்கும்போது இல்லை அப்கமிங்கில் இது பை தான் ஆகுமா செல் தான் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஆல்ரெடி இந்த இடத்துல மார்க்கெட் ட்ரெண்டிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு செல் ட்ரெண்ட் நடந்திருந்தது. ஸோ அந்த செல் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் போயிட்டு ஒரு கரெக்ஷன் போயிட்டு மேலே ஏறி இருக்கான். ஸோ கீழே வந்த மார்க்கெட் இன்னொரு முறை கூட மேலே ஏற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கான சோர்ஸ் இருக்கா அப்படின்னா நமக்கு டே ஃப்ரேமில் க்ளீனாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற மார்க்கெட் மேலே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் நமக்கு போகிறதுக்கு சான்சஸும் இருக்குது. 1.0934 வரைக்கும் மார்க்கெட் வந்து திருப்பி இந்த இடத்துல அப்படி கரெக்ஷன் வந்தால் மட்டும் ஒரு 4 ஹவரில் பிரேக் ஆகி கரெக்ஷன் எடுத்து டேக் ஆஃப் பண்ணால் மட்டும் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டிஸும் உண்டு. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சர் நடந்தால் மட்டும் நம்ம எடுப்போம். இல்லை அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து நம்ம ட்ராப்பில் மாட்டிக்குவோம். ஸோ கீழே பிரேக் பண்ணால் நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் கீழே இருக்குது. இல்லை ப்ரைஸ் வந்து மேலே பிரேக் பண்ணால் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பக்கம் மேலே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இந்த ரேஞ்சை விட்டு வெளியில் போகும்போது மட்டும்தான் பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் பவுண்ட் யூஎஸ்டி. ஸோ பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் அதுவுமே பக்காவான ரேஞ்சில் தாங்க இருக்குது. மேலே இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ யூஎஸ்டியோ அல்லது ஆஸ்திரேலியா யூஎஸ்டியோ நியூசிலாந்து யூஎஸ்டியோ இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போய் ரீச் பண்ணியிருப்பான்.
ஸோ ஈரோ யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை போய் ரீச் பண்ணிட்டு கன்சாலிடேட் ஆகும். ஆஸ்திரேலியா யூஎஸ்டி போய் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணிட்டு ஃபாலோ ஆயிருப்பான். நியூசிலாந்து யூஎஸ்டியும் அப்படிதான். பட் பவுண்ட் யூஎஸ்டிக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேப், இந்த கேப்பை வந்து மார்க்கெட் அப்படியே ஹோல்ட் ஆகி தான் நின்றுட்டு இருக்கு. இது வந்து ஒரு பக்காவான ரேஞ்ச் மார்க்கெட். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன்ஃபாலில் தான் இந்த 4 ஹவர் சார்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்படி மேலே ஏறிட்டு கீழே வந்த மார்க்கெட் எய்தர் இந்த டாப் ஆர் பாட்டம் அப்படின்னு நம்ம இருக்கும்போது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபால் ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த கனெக்ஷன் பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது ட்ரையாங்கிள்னா அவ்வளோ ப்ராப்பரான ட்ரையாங்கிள்ஸ் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த கனெக்ஷன் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அப்போ மண்டே மார்க்கெட்டில் என்ன ஆகலாம், மார்க்கெட் வந்து இங்கே வரைக்கும் போயிட்டு கூட கீழே திருப்பி மார்க்கெட் வரலாம். ஸோ இந்த மார்க்கெட்லேயும் சப்போர்ட் இதுக்கு கீழே இன்னும் க்ளோஸ் நடக்கல, ரிஜெக்ஷன் தான் நடந்திருக்கு. ஸோ இதனால இது பையின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ப்ரைஸ் இந்த மார்க்கெட்லேயும் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு தென் போனால் இப்போவும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல நம்ம செல் பண்ண வேண்டிய பாயிண்ட்ல இருப்போம். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஹை அண்ட் லோ அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள ஒரு சின்ன இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் போயிட்டு இருக்கிறான். ஸோ ப்ரைஸ் அப்படியே போனாலும் இந்த லெவலில் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்க சான்சஸ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மட்டும்தான் இந்த மார்க்கெட்டை பை பண்ண முடியும். ஆல்ரெடி இந்த மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா சில வாரங்களுக்கு முன்னாடியே நம்ம இந்த மார்க்கெட்டில் பார்த்துருந்தோம். மார்க்கெட்டில் இது கன்சாலிடேஷன், இதுதான் ப்ராப்பரான கன்சாலிடேஷன் விட்டு வெளியில் வந்த மார்க்கெட் திருப்பி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சைட்வே மார்க்கெட்டை நமக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ ப்ரைஸ் கீழே வந்தால் இந்த லோக்கு கீழே க்ளோஸ் பண்ணால் நம்ம செல் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி திருப்பி உள்ளுக்குள்ளே வரான். ப்ரைஸ் வந்து 4 ஹவரில் அப்படி மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆகி திருப்பி இந்த இடத்துல உள்ள மார்க்கெட் இறங்கினால் ஒரு கரெக்ஷனில் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். இந்த மார்க்கெட்டோடைய இந்த பாட்டம் வரைக்கும் நமக்கு சான்சஸ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு பிரேக் ஃபேக்காக போயிட்டு வரும்பொழுது நம்ம செல் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். பையை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கணும். ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இதுவுமே ஒரு இன்டர்மீடியேட் தான். அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் லோ அண்ட் ஹைக்குள்ளே இப்போ மார்க்கெட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டவுன்ஃபாலில் இருந்த மார்க்கெட் ஒரு ரைஸ் ஆகி ரெசிஸ்டன்ஸில் எடுத்து கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ 4 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மல்டிபிள் சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல மல்டிபிள் சப்போர்ட் லெவல்ஸ் மார்க்கெட் கிரியேட் பண்ணிருக்கு. இது ட்ரிபிள் டாப் அப்படின்லாம் சொல்ல முடியாது, மல்டிபிள் சப்போர்ட்ஸ், நிறைய சப்போர்ட்ஸ் ஒரே இடத்துல ப்ரைஸ் வந்து இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இந்த இடத்துல மட்டும் ஒரு பர்டிகுலராக இந்த பார்ட்டை பிரித்து பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் நமக்கு இருந்தால் இந்த மார்க்கெட் வந்து ரெண்டு பக்கமும் மேலே இந்த இடம் நமக்கு சப்போர்ட் லெவல். ஓகேங்களா, இந்த இடம் சப்போர்ட் லெவல், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இது ரெண்டுக்கும் நடுவில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் ஏ கிளியர் ட்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இது என்ன சொல்லணும் அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு கிளியர் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ரேஞ்சை வந்து நமக்கு கிரியேட் பண்ணியிருக்கு. நம்ம வெயிட் பண்ணணும். ஒருவேளை மார்க்கெட் ப்ரைஸில் வந்து மண்டே மார்க்கெட்டில் இப்படி கீழே வந்து மேலே நல்லா க்ளோஸ் பண்ணால் ஒரு 4 ஹவர் க்ளோஸ் நடந்தால் நீங்கள் பை போகலாம். அதாவது இந்த இடத்துல இப்படி ஒரு பிரேக் அவுட் இருக்குது. ஸோ அதை ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் மேலே எடுத்துச்சு அப்படின்னா நம்ம பை போகலாம். இது ஒரு பெரிய பையாக இருக்க சான்சஸ் வந்து கம்மி தான், ஒரு ஷார்ட் டர்மாக தான் இருக்கும். இது வந்து கன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய நியூஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இருக்கு. ஸோ பிஃபோர் தட் நமக்கு வந்து கண்டிப்பாக எல்லா மார்க்கெட்டும் ஓப்பன் ஆகிடும். மண்டே மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மார்க்கெட்டும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கலாம். ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ் கரன்சியை பேஸ் பண்ணி யூஎஸ் கரன்சி ஒருவேளை வீக் ஆகுது அப்படிங்கிற கண்டிஷனில் நம்ம இந்த பை செட்டப்பை எடுக்கலாம். இல்லை அந்த ரேஞ்சில் அது திருப்பி அது ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து டிஎக்ஸ்ஒய் வந்து ரெசிஸ்டன்ஸ்கிட்ட போகிற மாதிரி தெரிந்தால் கண்டிப்பாக இந்த மார்க்கெட் என்ன பண்ணணும்னா பிரேக் பண்ணி இங்கே இருக்கிற இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்துடும். ஸோ இதுவுமே ஒரு ரேஞ்ச் ஃபேஸ்க்குள்ளே தான் இந்த மார்க்கெட் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் இந்த மார்க்கெட்டை எடுக்கணும். ஸோ ஃப்ரைடே வந்து நமக்கு நடந்த நியூஸில் நடந்த ஒரு புஷ் தான் இது. பட் எதுவுமே பெரிய லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணலை. நெக்ஸ்ட் நியூசிலாந்து யூஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் சேம் கான்செப்ட் தான். மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை தொட்டு கீழே வந்தது. இப்போ சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஆல்ரெடி மல்டி சப்போர்ட்ஸ் இருந்தது. இந்த இடத்துல அப்படி ஒரு வி ஷேப் வந்து நமக்கு மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்தது.
ஸோ அதே மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது. மேலே இருக்கிற ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணி இங்கே வந்துட்டான். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து மார்க்கெட் மேலே போனவன் இப்போ இதோடைய எக்ஸ்டென்ஷன் வெர்ஷனில் தான் மார்க்கெட் இருக்கிறான். ஸோ இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க போகிறானா இல்லை பிரேக் பண்ணி கீழே வர போகிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ப்ரைஸ் இப்படி வந்தால் நமக்கு வந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆக சான்சஸ் உண்டு. ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ஹைஸ்க்கு மேலே மார்க்கெட் வந்து போகிறான் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் இங்கே இருக்கக்கூடிய இவ்வளோ தூரம் தான் போவான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 0.6160 அந்த லெவல் தான் மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் ரைஸ் ஆகும். ஸோ அங்கே போனோடனே திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பிட்ச்சில் வந்து நமக்கு வந்து நின்றுட்டு இருக்குது. ஸோ இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி மேலே போய் கீழே வந்து மேலே போயிடுது. ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இன்னும் கிரியேட் ஆகலை. ஒருவேளை நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் கிரியேட் ஆனால் நம்ம வந்து இன்னொரு முறை இந்த பாக்ஸ் இங்கே விட்டுட்டு போனால் இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் போய் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதுக்கான ஸ்ட்ராங் சப்போர்ட் இங்கே இருக்கா அப்படின்னா அது நெக்ஸ்ட் இங்கே வந்து மார்க்கெட் பிரேக் ஆகி ஒரு ரீடெஸ்ட் கொடுக்கும் பொழுது நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கிளியர் கிடையாது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சால்டேஷனில் தான் இருக்குது. ஸோ ஒருவேளை கீழே இது உடச்சிட்டான் அப்படின்னா தென் ப்ரைஸ் வந்து ஸ்டார்டட் ஃபாலிங். ஓகே, செல் சைடில் தான் நியூசிலாந்து வந்து இருக்குது. நியூசிலாந்து வந்து இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வரல. ஸோ €USD மேலே போயிருக்கு, பவுண்ட் USD மேலே போயிடுது. பட் ஆஸ்திரேலியா USD, நியூசிலாந்து USD செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த அளவு மூவ்மெண்ட் கொடுக்கல. நேற்று வந்து நியூஸ்க்கு €USD ப்ரெஷர் மேலே போயிடுது, பவுண்ட் USDயும் ப்ரெஷர் மேலே போயிடுது. பட் ஆஸ்திரேலியா USD கூட ஓரளவு மேலே போயிடுது. பட் நியூசிலாந்து USDலாம் அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்லாம் இல்லை. மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சை அப்படியே கீப் அப் பண்ணுறோம். ஸோ மண்டே மார்க்கெட்டில் இது ஃப்ளை ஆகிறதுக்குலாம் வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. இது மெதுவாக மூவ்மெண்ட் ஆகும். இதே ஒரு வேளை யூஎஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுது, அங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போகிறோன்னா இம்மிடியட்டாக பிரேக் ஆகி இன்னும் பெரிய ஃபாலுக்கு மார்க்கெட் வரும். ஸோ இங்கேருந்து கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபால் வரைக்கும் மார்க்கெட் வந்து வரத்துக்கும் சான்சஸ் வந்து ஹையாக இருக்கும். அதனால வந்து இந்த மார்க்கெட்டில் கீழே பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த கண்டினியூஷன் அப்படியே எக்ஸ்டீட் ஆகுதா அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்கெட்டில் தற்போது ஒரு சின்ன இப்படி வச்சுக்கலாம். நான் வரல, கன்ஃபார்ம் ஆகலை இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ நம்ம ஒரு சப்போர்ட்டுக்காக இந்த ட்ரெண்ட் லைனாக நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பேரலல் ட்ரெண்ட் லைனாக நமக்கு வந்து இப்படி யூஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னம்னா இது இந்த இடத்துல பிரேக் ஆகும்போது, ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல அந்த லைன் பிரேக் அவுட் ஆகும்போது நெக்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வந்து மார்க்கெட் ஃபர்ஸ்ட் நிற்கும். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து நிற்கும். அதையும் பிரேக் பண்ணி கீழே இருக்கிற சப்போர்ட்டுக்குள்ள கொஞ்சம் கன்சால்டேஷனாக நடந்துச்சு அப்படின்னா, பட் அது டேக்ஸ் டைம். ஒரு ஃபால் நல்லா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இந்த லெவலுக்கு வந்துடும். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கன்சால்டேட் ஆகி மார்க்கெட் வந்து கீழே வரும். ஸோ ஆக மொத்தம் இந்த பிரேக் ரொம்ப முக்கியம். இந்த சேனல் வந்து ஆக்டிவேட் ஆகும்னா கண்டிப்பாக இந்த லோ பிரேக் ஆகும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம 4 ஹவரில் போயிட்டு இந்த 4 ஹவரில் இருக்கக்கூடிய அந்த பிரேக் அண்ட் ரீடெஸ்ட்டை பார்த்து நம்ம இந்த இடத்துல செல் ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நல்ல பிரேக் ஆகணும். பிரேக் ஆகி ரீடெஸ்ட் பண்ணும்போது தான் நம்ம இந்த மார்க்கெட்டில் செல் போகணும். நெக்ஸ்ட் USD CAD. ஸோ USD CAD பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம்னா ஒரு வீக் ஃப்ரேமில் பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து இந்த கன்சால்டேஷன் மோடில் இருந்தாலும் இந்த சப்போர்ட் லெவல் எடுத்துட்டு புல் மார்க்கெட்டாக தான் இருக்குது. ஒரு பேர் மார்க்கெட் எங்கேயுமே நமக்கு தெரில. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கன்சால்டேட் ஆனாலும் புல் மார்க்கெட்டில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா அதோடைய அந்த மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அவ்வளோதான். அந்த பையிங்கான ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல குறைஞ்சிருச்சு. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சடனாக மார்க்கெட்டில் கிடைச்ச ஒரு அப் ட்ரெண்ட் அப்படி மேலே போயிட்டு கீழே வந்த மார்க்கெட் திருப்பி லைட்டாக மேலே போய் கீழே வருது, திருப்பி லைட்டாக மேலே போய் கீழே வருது, திருப்பி லைட்டாக மேலே போய் கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு வீக்னஸை வந்து மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு வெஜஸ் ஃபார்மேஷன் தான் இருக்குது. ஸோ கீழே பிரேக் ஆனால் தான் இந்த மார்க்கெட்டில் நம்ம செல் ட்ரை பண்ண முடியும். இல்லைன்னா இந்த மார்க்கெட் திருப்பி என்ன பண்ணுவோம்னா பிரேக் பண்ணி மேலே போகும். ஸோ இந்த கன்சால்டேஷன் முடிஞ்சாவே ஒரு இடத்துல கரெக்ஷன் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எப்படி நியூசிலாந்து USD வந்து ஒரு இடத்துல ப்ரைஸ் இந்த €USD எல்லாமே நிற்குதோ, ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நிற்குதோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ட்ரிபிள் டாப் ஃபார்மேஷனில் மார்க்கெட் வந்து அப்படியே ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. கீழே வந்து இந்த அட்லீஸ்ட் இந்த சப்போர்ட் பிரேக் ஆகும்போது தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இங்கே பிரேக் ஆகி மார்க்கெட் இங்கே டெஸ்ட் பண்ணுது, இந்த மல்டியாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு பிரேக் அவுட் வந்து இதை வச்சுக்க கூடாது. பிரேக் அவுட் வந்து இந்த லைன் வச்சுக்கணும். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய லைன் பிரேக் பண்ணி
இப்படி வந்தால் கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது நடக்குதான்னு பார்க்கலாம். ஸோ அப்பதான் இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா நம்ம எடுத்துக்க ட்ரை பண்ணலாம். பட் மார்க்கெட் வந்து அவ்வளோ கிளியர் மார்க்கெட் கிடையாது. இது வந்து பை செல் ஈக்குவலா மார்க்கெட் மேலே ஏறும்போது ஏறுற அளவு இறங்கிருது, ஏறுற அளவு இறங்கிருது. ஸோ அதுக்கான ஒரு பேட்டர்ன் தான். கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மேஜர் சப்போர்ட் இப்போ ஒரு டேல போய் நம்ம பார்க்குறோம். டேல போகும்போது இந்த மேஜர் சப்போர்ட் பிரேக் ஆனா தான் இது வந்து ஃபால்க்குள்ள வரும். இல்ல அப்படின்னா திருப்பி இதுக்குள்ளேயே இன்னும் கன்சாலிடேஷனா எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ மேல ஒரு முறை போணும். வாய்ப்புகள் இருக்கு போணும். அதனால கண்டிப்பாக இங்க ஒரு கீழே வந்து சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல ஃபேக் பிரேக் மாதிரி குடுத்துட்டு, அந்த நம்ம எதிர்பார்த்த பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் நடக்காம மார்க்கெட் திருப்பி மேல போனால் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஸோ யுஎஸ் வந்து ஸ்ட்ராங் ஆக வாய்ப்புகள் கொஞ்சம் தெரியுது. நெக்ஸ்ட் யுஎஸ்டி ஜப்பான். ஸோ யுஎஸ்டி ஜப்பான் பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ்ல தான் இருக்குது. லைவ் மீட்ல கூட பேசியிருந்தோம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து மேல போல. பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்குள்ளேயே மாட்டிட்டு நமக்கு பிரைஸ் வந்து இங்கேயே இருக்குது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளா வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கேருந்து இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் மார்க்கெட்டா நமக்கு வந்து மாறிடுச்சு மார்க்கெட்ல. ஸோ இந்த லோ உடைச்சா நம்ம செல் பண்ண இல்ல. இது உடைச்சா தான் செல் பண்ண முடியும். ஸோ இங்க பிரைஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரேஞ்ச்குள்ள தான் இருக்குது. திருப்பி நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகும்பொழுது என்ன ஆகும்னா மேல போகும். ஸோ செவ்வாய்க்கிழமை ஜப்பானுடைய நியூஸ் இருக்கு. ஸோ அந்த ஜப்பான் நியூஸ் பேஸ் பண்ணி தான் இந்த மார்க்கெட் கீழ பிரேக் ஆகுமா, ஆகாதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி எடுக்க முடியும். ஸோ மார்க்கெட் வந்து பக்கா கன்சாலிடேஷன்ல இருக்குது. இங்க போய் இந்த சின்ன சின்ன செல்ல போய் நம்ம மாட்ட வேணாம். டேல பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து கிளீனா ஒரு கன்சாலிடேஷனுக்குள்ள மாட்டிக்கிச்சு. ஓகேங்களா? கீழ உடைச்சாலும் நாங்க நெக்ஸ்ட் 2 சப்போர்ட் லெவலுக்கு 147 அப்படிங்கிற லெவல் வந்து ரொம்ப நல்ல சப்போர்ட் லெவல். ஓகே. அது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நல்லா ஒரு பிரேக் ஆயி ரீடெஸ்ட் பண்ணினால் நம்ம வந்து இந்த மார்க்கெட்குள்ள உள்ள என்டர் ஆகலாம். இல்லைன்னா கீழ வந்தா பை ட்ரை பண்ணலாம். அவ்வளோதானே தவிர, ஜப்பான் பேஸ் பண்ணிட்டு இந்த மார்க்கெட்ல பெரிய நீங்க செல் எதிர்பார்க்க முடியாது. யுஎஸ் எக்கனாமில ஏதாவது பெரிய நியூஸஸ் வந்தால் தான் இந்த மார்க்கெட் பெரிய லெவல்ல ஃபால் நமக்கு இருக்கும். இல்லைன்னா திருப்பி இந்த மார்க்கெட் பிரேக் பண்ணி ஒரு நியூ ஹைய கிரியேட் பண்றதுக்கு மார்க்கெட் வந்து மேல போக சான்சஸ் உண்டு. ஸோ ஜப்பான் பார்ப்போம். அடுத்த வாரம் லைவ் மீட்ல கூட இந்த பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிசிஷன் எடுக்கலாம். யுஎஸ்டி செஃப். ஸோ யுஎஸ்டி செஃப் பொறுத்தவரைக்கும் வீக்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மார்க்கெட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ராப்புக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் பைல தான் இருக்கு. பட் கரெக்ஷன் பை இன்னும் கூட மார்க்கெட் மேல போறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ பெரிய ஒரு செல் பாயிண்ட் இல்ல. டேல பார்த்தோம் அப்படின்னா, பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பிரைஸ் வந்து கன்சாலிடேட் இருக்கு. நம்ம வந்து 4 ஹவர்ல சொல்லியிருந்தோம். பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். ஆல்ரெடி இது வந்து பைல போயிட்டு இருக்கு. ஸோ நேத்து வந்த ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் உடைய ரிப்போர்ட் நெகட்டிவா வந்த ஒரு காரணத்துக்காக மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. ஸோ கீழ வரும்பொழுது திருப்பி மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேல போலாம். இல்ல ஒருவேள செஃப்போடைய நியூஸ் வந்து மண்டே மார்க்கெட்ல வந்து 1:30 மணிக்கு 1 மணிக்கு இருக்கு. அதுல வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் ரேட்ல ஒருவேள செஃப்க்கு இது சாதகமாக இருந்தால், இது வந்து ஒரு 2மே வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷனுக்கு நம்ம டேல இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கும். ஸோ தட் நமக்கு இங்க சப்போர்ட் வரைக்கும் என்ன பண்ணும்னா, மார்க்கெட் கீழ வந்துட்டு ஒரு ஆக்டிவேட் ஆகறதுக்குலாம் டைம் ஆகும். பட் ஒரு கீழ பிரஷர் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 1 மணிக்கு இது நடக்கல. செஃப் மார்க்கெட்ல இந்த பிரஷர் வரல அப்படின்னா, திருப்பி மார்க்கெட் வந்து மேல சப்போர்ட் எடுத்து மேல இத பிரேக் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். ஸோ யுஎஸ்டி செஃப்ப முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்றது பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கோல்ட். ஸோ கோல்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய கமெண்ட்ஸஸ் வந்து ஆ உங்க பிரிடிக்ஷன் தப்பு. எஸ் நாங்களே ஒத்துக்கிறோம். எங்களோட பிரிடிக்ஷன் நாங்க எதிர்பார்த்திருந்தது நடக்கல. ஒரு செல் இன்னொரு செல் எடுத்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நாங்க எதிர்பார்த்திருந்தோம். பட் அது நடக்கல. ஸோ எல்லா டைமும் நம்ம எதிர்பார்க்கிறது அப்படியே 100% நடக்கணுங்கிற அவசியம் இல்ல. இட்ஸ் எ பிரிடிக்ஷன். எல்லா இடத்துலயும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது யாருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெயின் இருக்கக்கூடிய பயங்கரமான இடமாக இருக்கும். ஸோ பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வீக்ல இந்த முறை தான் ஃபர்ஸ்ட் இந்த வீக்ல இருக்கக்கூடிய இந்த மல்டி டாப்ஸ்க்கு மேல குளோஸ் பண்ண முதல் கேண்டில். மந்த்ல இல்ல. மந்த் இன்னைக்கு தான் முந்தா நேத்து தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ நேத்து சாரி நேத்து தான் மந்த் ஓப்பன் ஆச்சு. அதனால தான் வீடியோ குடுத்திருந்தோம். ஸோ இப்ப பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்க்கெட்ல இப்ப 2 டைப். ஓகே. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாட்டம் மேல இருக்கக்கூடிய இது. இது எல்லாத்தையுமே இப்ப மார்க்கெட் 2 சைடுமே லிக்விடிட்டி டாப் கலெக்ட் பண்ணியிருக்கு.
ஸோ இந்த மார்க்கெட் அப்படியே ஃப்ளை ஆயிடுமா அப்படின்னு நிறைய பேர் பை ஆர்டரும் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆஃப்டர் 65க்கு மேலே. ஸோ கொஞ்சம் ட்ரையல் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த மார்க்கெட் அப்படியே ஃப்ளை ஆகிறதுக்கு கீழே அந்த அளவு ஒரு குட் சப்போர்ட் இல்லை. அதனால் ப்ரைஸ் திருப்பி கூட மார்க்கெட் கீழே வர்றதுக்கான சான்சஸும் உண்டு. ஓகேங்களா? ஸோ டே பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்புங்க ஈக்குவலாக இருக்கும். இந்த டாப். ஓகே, இந்த மார்க்கெட் வந்து இந்த டாப்பில் நிற்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ஃபால் கொடுத்ததுக்கப்புறம் ரைஸ் ஆன ஒரு சின்ன கரெக்ஷன் ஃப்ரேம் வந்துச்சு. நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். கோல்டுடைய ஸ்பெஷல் வீடியோ நேற்று கொடுத்துருந்தோம். அதில் கூட சொல்லியிருந்தோம். ஸோ ட்ரெண்டு பை, இது கரெக்ஷன் செல் தான். நல்லா புரிஞ்சுங்க. ட்ரெண்ட் பை கரெக்ஷன் செல். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல நம்ம செல் ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். கால் பண்ண எல்லாருக்குமே சொல்லியிருந்தோம். வெயிட் பண்ணுங்க, மார்க்கெட்டில் என்ன செட்டப் வரல. ஸோ ஒரு 4 ஹவரில் போய் பார்க்கும்போது இந்த இடத்துல டபுள் டாப் ஃபார்மேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது கூட இந்த டபுள் டாப் ஃபார்மேஷன் நல்லா இல்லை. இன்னும் கூட மார்க்கெட் கொஞ்சம் ரைஸ் ஆகும். இந்த ஜோனில் நீங்கள் செல் வந்தால் ட்ரை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணீங்க 68 ரேஞ்சில் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டாப்புக்கு மார்க்கெட் வந்து நின்றுட்டு இருக்குங்க. மேலே உடைக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது எப்படின்னா மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆனா திருப்பி அது இங்க வந்து ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணி தான் இந்த மார்க்கெட் மேலே போகும். ஸோ இந்த மார்க்கெட்ல நம்ம பை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2060 வரும்போது தான் பை எடுக்க முடியும். இங்க போய் ஒரு மார்க்கெட் ரைஸ் அப்ப நம்ம போய் கண்டிப்பாக பை எடுக்க முடியாது. ஸோ 2060 வரும்பொழுது தான் நம்ம பை ட்ரை பண்ணலாம். இல்லை இந்த மார்க்கெட் வந்து நல்லா கீழே வந்துச்சுன்னா இங்க இன்னும் ஓப்பன் லெவல் நமக்கு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? 2019 வந்து ஒரு ஓப்பன் பை லெவல் இன்னும் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ இங்கிருந்து ப்ரைஸ் ட்ராப் ஆனாலும் திருப்பி இது வரைக்கும் வந்து கூட மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம். ஸோ இந்த மார்க்கெட் வந்து இப்போ ஃப்ளை ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்துடைய பயங்கரமான ஒரு டவுட். ஆக்சுவலாக இது ஃப்ளை ஆயிடுச்சா அப்படின்னா அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது தான் நமக்கு கன்ஃபார்மான செல் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த வீடியோவில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த மார்க்கெட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. அதாவது டாப் அண்ட் டாப் வந்திருக்கு. டீப் எக்ஸ்ட்ரீம் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி அந்த எக்ஸ்ட்ரீம் ஜோன் பார்க்குறது அப்படின்னா இந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபால் நடந்திருக்கு. நான் வந்து இதை ட்ரா பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டான். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் இப்போ ரைஸ் ஆன மார்க்கெட்டுக்குள்ள ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சராக இந்த மாதிரி மார்க்கெட்டில் நடந்தது. ஓகே, ஸோ இந்த டாப்பை தான் இப்போ வந்து மீட் பண்ணியிருக்கான். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது தான் ப்ரைஸ் வந்து இந்த நியூ டாப்ஸ்க்கு போக சான்சஸ் உண்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்க்கெட் இன்னும் கூட கீழே இறங்கி இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டு மேலே போகலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இந்த சேனலும் நம்ம அதனால தான் எதிர்பார்த்துருந்தோம். பட் மார்க்கெட் இப்போ ப்ரைஸ் மேலே பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து லிக்விடிட்டி கலெக்ஷனாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சேனலுக்கு என்ன பண்ணணும்னா திருப்பி வந்து சப்போர்ட் எடுக்கும் பொழுது பை ட்ரை பண்ணோம்னா திருப்பி இந்த ஹைஸ் பிரேக் பண்ணணும். இல்லை இந்த மார்க்கெட் வந்து மண்டே மார்க்கெட்டில் ஹை பிரேக் ஆகி நின்றுச்சு. ஒரு டே கேண்டில், நான் சொல்றது ஒரு டே கேண்டில் ஹை பிரேக் ஆகி நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே கீழே வரும்போது நம்ம பை மட்டுமே ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் வந்து இன்டர்னலில் இந்த ஹையை போய் திருப்பி இந்த டாப்பை பிரேக் பண்ணி நமக்கு 2220 ஆர் 30 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கான மூவ்மெண்ட் பண்ணலாம். இல்லை டேல ஃபுல்லாகவே இந்த மார்க்கெட் வந்து நிற்கலை. மண்டே மார்க்கெட்டில் இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து போக முடியாமல் சும்மா ஒரு ஃப்ளாஷ் கொடுத்துட்டு வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் திருப்பி என்ன பண்ணுன்னா இதுக்குள்ள ஒரு சின்ன இன்டர்னலை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி மார்க்கெட் மேலே போகும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 90 வரைக்கும் நமக்கு சான்சஸ் மார்க்கெட் திருப்பி கொடுக்கவும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மார்க்கெட் வந்து டேலமோ தான். ஸோ மண்டே மார்க்கெட்டில் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். மண்டே மார்க்கெட்டை பார்த்துட்டு தான் நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். மண்டே மார்க்கெட்டில் பெரிய நியூஸஸ் கிடையாது. நமக்கு ஸ்பீச் தான் இருக்கும். 9:30 மணிக்கு ஸ்பீச் தான் இருக்கும். யுஎஸ்ஓடைய ஃபெட் ஸ்பீச் தான் இருக்கும். ஸோ செவ்வாய்க்கிழமை நம்ம கிளியராக மார்க்கெட்டை பார்க்கலாம். ஸோ எல்லா மார்க்கெட்டும் எல்லா கண்ட்ரியும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை வீடியோ வரும். நிறைய பேர் வீக்லி ஃபோர்காஸ்ட் வருமா அப்படின்லாம் ஒரு டவுட்டில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப்பில். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒன்றும் பெரிய இதெல்லாம் நடக்கலை.
ஓகே. நாங்க அதனால பயந்துகிட்டு நாங்க வீடியோலாம் போடாமலாம் இருக்க மாட்டோம். கண்டிப்பா வீடியோஸ் ரெகுலராக வரும். வீடியோ எந்த ஒரு காரணத்திலும் நிறுத்த மாட்டோம். நாங்க எதிர்பார்த்திருந்த இந்த சப்ளை லெவல் மார்க்கெட்ல அக்செப்ட் ஆகல. அவ்வளோதான். ஸோ நாங்களே சொல்றோம் எங்க பிரெடிக்ஷன் நேத்து எதிர்பார்த்திருந்தது அவ்வளோ வரலை. சரியாக வரல. ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அந்த வீடியோலயும் சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும் பொழுது மட்டும் தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் இருக்கும். திருப்பி ரைஸ் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு பெரிய செல் எடுக்கலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்க எடுக்கிறது கூட நமக்கு வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய செல் தான். ஸோ மார்க்கெட் நேத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மேல பிரேக் அவுட் பண்ணிட்டான். பரவால்ல. பட் அந்த டாப்ஸ் நமக்கு இப்போ ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏற்கனவே ஆரம்பிச்ச அந்த இன்டர்னல் ஒரு சேனலோடைய டாப் கிட்ட தான் மார்க்கெட் போய் ஹோல்ட் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல இப்படி மேல போகுது அப்படின்னு ஃப்ளை ஆகுதுன்னு நினைக்காதீங்க. திருப்பி பிரைஸ் வந்து திரும்பினால் நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் நமக்கு சப்போர்ட் எடுக்கலாம். 60 ஆர் கீழ வந்து திருப்பி 40 லெவல் சப்போர்ட் எடுத்துட்டு, திருப்பி மேல போகுதா, இல்ல திருப்பி பிரேக் அவுட் ஆகுதாங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் உள்ள போணும். சடனா இந்த மார்க்கெட்குள்ள ஓகே இப்ப போயிடுச்சு, நான் அப்படியே போறேன் அப்படிங்கிறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கங்க. பண்றது உங்க விருப்பம். நாங்க வந்து ஒரு கைட் தான் சொல்றோம். மேபி இல்ல எனக்கு வந்து கிளியரா பை தான் இருக்கு. நீங்க செல் சொன்னாலும் எனக்கு பை தான் இருக்குன்னா, கண்டிப்பா நீங்க அத ஃபாலோ பண்ணுங்க. இது கம்பல்லாம் கிடையாது. இது எங்களுடைய அனலைஸ் மட்டும் தான். கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு டெக்னிக்கல் மெத்தட் வச்சுக்கிட்டு, அத ஃபாலோ பண்ணி போறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். கூட எங்களுத ஆட் பண்ணிக்கங்க. நாங்க ஸ்டாப் லாஸ் சொல்லும்போது, ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணலைன்னா, எங்களுடைய டெக்னிக்ஸ பார்க்காதீங்க. எங்க வீடியோஸ அவாய்ட் பண்ணிங்க. எங்க வீடியோஸே பார்க்காதீங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண மாட்டேன் சார் அப்படிங்கிறவங்க, எங்க வீடியோஸ பார்க்காதீங்க. உங்களுக்கு அந்த வீடியோஸ் செட் ஆகாது. எல்லா இடத்துலயும் நாங்க ஸ்டாப் லாஸ் சொல்லுவோம். அந்த ஸ்டாப் லாஸ் நாங்களே சொல்லலைனாலும், கால் பண்ணி நீங்க ஸ்டாப் லாஸ் கேட்டுக்கிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுக்குங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்றது கரெக்ட்டாக இருக்காது. ஓகே. நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் வந்து சேம் அந்த ரேஞ்சுக்குள்ள தாங்க இருக்கு. ரேஞ்சுக்கு மேல பெருசா க்ளோஸ் பண்ணல. கிட்டத்தட்ட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 80 பக்கமா போயிருந்தாலும், ஒரு ஷேடோவா தான் மார்க்கெட்ல குடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஒரு ராலி, சும்மா ஒரு பேஸ் ஒரு ராலி அந்த மாரி ஃபார்மேஷன்ல தான் மார்க்கெட் இருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் திருப்பி இதுக்கு கீழ வந்துட்டு சப்போர்ட் எடுத்து மேல போகலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்ட உடைச்சிருந்தா தான் நம்ம செல் போணும். பட் உடைக்கல. பிரைஸ் உடைச்சிருந்தா கண்டிப்பா செல் போயிடுக்கணும். பிரைஸ் கிட்டத்தட்ட 72 வரைக்கும் போயிருக்கும். ஸோ இந்த மார்க்கெட் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா, என்ன மாரி ஒரு ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னா, ஒரு ரைஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மேஷன், ஒரு ரைஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துலயே திருப்பி டெஸ்ட் பண்ணி மார்க்கெட் மேல போச்சு அப்படின்னா, நமக்கு ஆயில் திருப்பி மேல போகும். இல்ல இந்த சப்போர்ட்ஸ் உடைச்ச உடனே கொஞ்சம் ஒரு கீழ வந்து பை எடுக்கும். இல்ல பிரைஸ் திருப்பி கீழ வர ஆரம்பிக்குது அப்படின்னா, திருப்பி வந்து இதே சப்போர்ட் லெவல்ல மார்க்கெட் நின்னுக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. நமக்கு புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா, கேட் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. 8:15க்கு இருக்கும். அதுக்கப்புறம் 9 மணிக்கு அதோடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கும். அதே நேரத்தில இன்வென்டரி வரும்பொழுது, ஆயிலோட இன்வென்டரி வரும்போது நல்ல ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் என்ன மாரி செட்டப் குடுக்குது அப்படிங்கிறத நம்ப புதன்கிழமை லைவ் மீட்ல கண்டிப்பா பேசலாம். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்தவரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இது கன்சல்டேஷன் தான் இருக்குது. மேல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்க்கு போகலாம். பிரைஸ் போக வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒரு 4 ஹவர்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் மேல போயிட்டுருக்கு. ஸோ தட் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு நியூ ட்ரெண்ட கிரியேட் பண்ணிட்டு இருந்துக்கான். நம்ம வந்து கீழ எதிர்பார்த்திருந்தோம். 22.10 வரும்போது நல்ல ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கும். மார்க்கெட் புஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, காமனா இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப யுஎஸ் மார்க்கெட் வந்து அதோடைய ட்ரெண்ட் கன்டின்யூ பண்றான். அதாவது இப்ப செல் ஆகுறான் அப்படின்னு வச்சுக்குவோம். அவன் வந்து வீக் ஆகுறான் அப்படின்னா, சில்வர்ல வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முறை ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். சில்வர் வந்து கொஞ்சம் ரைஸ் இன்னும் ஹையரா இருக்கும். கோல்ட கம்பேர் பண்ணும்போது. இதே வந்து ஒருவேள டிஎக்ஸ்ஒய் வந்து சப்போர்ட் எடுத்து போறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில்வருடைய ஃபால் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பட் நமக்கு வந்து கோல்டுடைய ஃபால் வந்து அதிகமா இருக்கும். ஸோ எதுனாலும் நம்ம மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். கண்டிப்பா செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை நம்ம கண்டிப்பா வீடியோ குடுப்போம். ஏன்னா மண்டே மார்க்கெட் ஃபுல்லா அது ஓப்பன் ஆகி ஒரு ஸ்பீச்சஸ் வரும்பொழுது என்ன மாரி இம்பாக்ட் குடுக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, தென் நம்ம வந்து அடுத்த மூவ்மெண்ட்ஸ் என்னென்ன லெவல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியாக எப்பயுமே நம்மளுடைய வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுல வந்து எந்த ஒரு தடையும்
இருக்காது. ப்ரிடிக்ஷன் சில நேரங்கள் தவறு வரதான் செய்யும். அதுக்கு தான் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கங்கிறத ரொம்ப ப்ரெஷரா சொல்றோம். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி மட்டும் ட்ரேட் எடுக்கிறவங்க எங்க வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ வெரி மச்.